அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன். ஐ எம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எக்லெஸ் டீ டைம் கேக் நல்லா சாஃப்டாக எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்லெஸ் டீ டைம் சாஃப்டான கேக் செய்கிறதுக்கு இங்கே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் சீனி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருட்களை அளந்து எடுத்துக்கோங்க. அடுத்து 3/4 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா கரைஞ்சி வரணும். உங்கள்கிட்ட ஒருவேளை மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள ஏதாவது கப் எடுத்துக்கோங்க. இல்லைனா கிளாஸ் கூட எடுத்து அதுலேயே நீங்கள் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 3/4 கப் சீனி 3/4 கப் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். 3/4 கப் சீனி 3/4 கப் தயிர் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம 1/2 கப் சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு எல்லா அளவுகளுமே தெளிவாக சொல்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். பால் தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்து மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் மாவு பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சல்லடை வச்சுருக்கேன். நம்ம சலிச்சிட்டு சேர்க்கும்போது கட்டித்தன்மை எதுவும் இருக்காது. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்துருக்கேன். இதை சலிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் சேர்த்துக்கலாம். டோட்டலாக 1/2 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கப் மைதா மாவு சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து இப்போ இதையும் நல்லா சலிச்சு விட்டுருவோம். இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டாச்சு. இப்போ இதை ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரே டைரெக்ஷனில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காகத்தான் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேன். ஆனால் ஒரே டைரெக்ஷனில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மாவு பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதில் இப்போ நம்ம 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் 3/4 கப் சீனி 3/4 கப் தயிர் 1/2 கப் எண்ணெய் 1/2 கப் பால் சேர்த்துருந்தோம். இப்போ அது போக 1/4 கப் பால் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். டோட்டலாக 1/2 கப் மைதா மாவுக்கு இந்த அளவுகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். சொந்த அளவுகள் படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கேக் டின்னுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நான் கேக் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மைதா மாவு தூவி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு அதில் சேர்த்துருவோம். நான் மாவு கலந்துகிட்டு இருக்கும்போதே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். அதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. மாவு பாருங்கள் நல்லா மடிப்பாக ஒன்று போல் விழுது. லைட்டாக தட்டி விட்டுக்கிடுவோம். ஏன்னா ஏர் பபுள்ஸ் இருந்தால் ரிமூவ் ஆகிடும். ஸ்டவ்வில் ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண வச்சுருந்த கடாயும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மாவு டின் எடுத்து உள்ளே வச்சு இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 35லேருந்து 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 35 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக்கோட நடுப்பகுதியில் ஒரு குச்சி வச்சு விட்டு பார்ப்போம். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுக்கலாம். இப்போ ஈரப்பதம் இருக்குது. அதனால் திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். டோட்டலாக நம்ம 40 நிமிஷம் வைக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா வச்சு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திரும்ப ஒரு தடவை குச்சி வச்சு கேக்கோட நடுப்பகுதியில் விட்டு பார்ப்போம். ஈரப்பதம் இருக்கான்னு. ஈரப்பதம் இல்லை. கேக் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கீழே வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருவோம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுனால வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டின்னில் இருந்து கேக் கவுத்தும் போதே பாருங்கள் அழகாக ரிமூவ் ஆகி வந்துருச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பின்னாடி தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை திருப்பி போட்டு நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எக்கில் சாஃப்டான டீ டைம் கேக் அதுவும் அவனில் செய்யாமல் கடாயில் செஞ்ச சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கத்தி வைக்கும்போதே பாருங்கள் கேக்கில் எவ்வளோ சாஃப்டாக இறங்குது அப்படின்னு. ஸோ நான் சொன்ன அளவுகள் படி எடுத்துக்கோங்க. கேக் இந்த அளவுக்கு நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் உங்களுக்கு கிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு.
பார்க்கும்போதே தெரியும் நல்ல சாஃப்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மேலே உள்ள கலரும் கீழே உள்ள கலரும் லைட் ப்ரௌனில் இருக்கும்போது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு. பாருங்க பஞ்சு போல் அவ்வளோ அழகாக பிஞ்சு வருது. நல்ல சாஃப்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. நல்ல சாஃப்ட்டாக இருக்குது. நல்ல வாசனையாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்ட்டாக இருக்குது. உங்களுக்கு நான் கை வச்சு அமுக்கும்போதே தெரியும். உங்களுக்கு ஒரு வேளை இதில் வந்து மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா, நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கோதுமை மாவில் கூட செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபிஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த கேக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா முட்டை சேர்க்காம அவனில் செய்யாமல் சூப்பராக வீட்டில் வந்து கடாயிலே செஞ்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரி இனிப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.